அனைத்துலக உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்தடையும் ஒரு தாயகம், தேசியம் சார்ந்த ஒரு ஊடகம். நாங்கள் இந்த தளத்தினூடாக பல விடயங்களை அலசி ஆராய்ந்துள்ளோம். இன்றும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுடைய அவர்களுடைய சுகாதாரம் அல்லது அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த ஒரு விடயத்தை பற்றி இன்று பேச உள்ளோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று மருத்துவ கலாநிதி மனோகரன் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் பல காலமாக நோர்வேயிலே மருத்துவத்துறையிலே தனது கடமையாற்றி வருகின்றார். இன்று நாங்கள் முக்கியமாக பேச உள்ள விடயம் என்னவென்றால், அதாவது விரதம் அல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். இன்று புலம்பெயர் இந்த சூழலிலே எமது மக்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன, உடல் பருமன் ஏற்படுகின்றன. அந்த யங் ஃபுட் என்று சொல்லுகின்ற இந்த மெக்டொனால்ட்ஸ், இந்த பர்கர் கிங் அப்படியான உணவுகளை உண்பதால் பல நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள். சரியான உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களினால் நீரிழிவு நோய், அதாவது சுகர் வருத்தம், இதய வருத்தம், மற்றது மூளை வருத்தங்கள் போன்ற பல சுகையினங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அப்ப இந்த நோய்கள் எல்லாம் ஒரு உணவு முறையுடன் சம்பந்தப்பட்டது என்பதை இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே தனது அனுபவத்தினூடாகவும் தனது ஆய்வுகளினூடாகவும் இன்று நாங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது விரதம், இடைப்பட்ட விரதம் என்று சொல்லுவார்கள், அதிலே பல முறைகள் இருக்கின்றன, பலதரப்பட்ட முறைகள் இருக்கின்றன. அவை என்ன மாதிரி என்பதையும், இந்த சாப்பாட்டு வகைகள் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றியையும் திரு மனோகரன் மாணிக்கா அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடுவோம். வாருங்கள், அவருடன் பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். 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 இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக கதைக்கணும் என்று யோசித்திருந்த நாங்கள், இந்த புலம்பெயர் தேசத்திலே உள்ள ஈழத்தமிழர்கள், எங்களுடைய உறவுகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், இது அந்த உணவுடன் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் உள்ளன. அது சம்பந்தமாக இன்று பேச உள்ளபடியா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நான் குறிப்பா இன்றைக்கு கதைக்க இருக்கிற விஷயம் முதல் எங்களுடைய விரதம் இருக்கிறத பற்றி சொல்லி, அந்த விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சொல்லி, அதற்கு பிறகு நவீன ஆராய்ச்சியில என்ன மாதிரி அவர்கள் ஆய்வு செய்து இந்த விரதம் இருப்பது, அதால வரக்கூடிய பயன்கள், என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட்டா அதால ஒரு பயன்கள் எல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக 2016 ஆண்டு ஒரு ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு மருத்துவர் ஆராய்ச்சி செய்து அவர் அதுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அவர் செய்தது விரதம் இருந்த இல்லை, ஆனால் ஒரு கலங்களுக்குள்ள எவ்வளவுக்கு உணவு குறைகிறதோ அப்ப அந்த கலங்கள் சிறப்பாக தொழில்பட்டு அதை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறார். அதை எடுத்து காட்டினபடியாத்தான் 2016 ஆண்டுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இந்த மேலத்தேசிய நாட்டு மக்களுக்கு எப்படி விரதம் இருந்தால் அதால் எப்படி நன்மை பெறலாம் என்று அதை பற்றி நான் விரிவாக பெயர்ந்து கூறுவோம். இப்ப இதுக்கு போகும்போது நாங்கள் இருக்க சரித்திரங்களை இல்லாட்டி சமயங்களை பலதரப்பட்ட கலாச்சாரங்கள்ல என்ன மாதிரி முன்பு இருந்தது என்று பார்க்கலாம். இப்ப எல்லா சமயங்களிலும் எங்களுக்கு இந்து சமயமா இருக்கலாம், புத்த சமயம், இல்லாட்டி கிறிஸ்தவம், இல்லாட்டி இஸ்லாம், இல்ல யூதர்கள் அல்லது சீக்கர்கள், எல்லா சமயத்திலும் விரதம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கு ஆண்டு கொண்டு பல ஆண்டுகளாக. ஒரு கிரேக்க தேசத்துல ஒரு 180 to 200 நாட்களுக்கு கூட அவர்கள் விரதம் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விட்டு எவ்வளவு காலம் என்று குறிப்பிடவில்லை, அப்படி இருந்திருக்கார்கள் பழங்காலத்துல. அப்படி இந்த விரதம் இருக்கிறதால அதுக்கு முதல் விரதம் இருந்திருக்கார்கள். இந்த முன்பு மக்கள் 16ஆம் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டும் 19ஆம் நூற்றாண்டு 30 மக்களுக்கு பிரச்சனை ஒன்று சாப்பாடு பட்னியால, அடுத்தது இன்ஃபெக்ஷன் வருத்தங்களால மக்கள் இறந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு
பிறகு வந்து பார்த்தால் ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து எங்கட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதாவது மக்கள் வந்து பட்னியால சாகக்கூடாதுன்றதுக்காண்டி பல அரசாங்கம் எடுத்த முடிவுகளால இவர்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ல இது செய்து இண்டஸ்ட்ரி மூலமாக பல உணவுகளை செய்ய துவங்கினார்கள். அப்பதான் செய்த அந்த உணவுகளை சொல்றது வந்து ப்ரோசஸ் மாத்துண்டு. அதாவது வந்து கூடிய மாப்பொருள் சத்தையும் கொழுப்புகளையும் போட்டு கூடிய ஹீட்ல செய்யறது. அப்ப அது வந்து ப்ரோசஸ் ஸ்மார்ட். அப்படியான சாப்பாடுகளை இரண்டாவது உலகத்துக்கு பிறகு உலக யுத்தம் முடிந்த பிறகு மக்கள் சாப்பிட துவங்கினா பிறகுதான் எங்களுக்கு பிரச்சனை வந்து உடற்பெருமன் ஆரம்பிக்க துவங்கினது. 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு அதோட குடிபானங்கள், அதாவது வந்து கொக்கோ கோலா, பெப்சி அப்படியான குடிபானங்களும் வந்து குடிக்கிறதால அவர்கள் அதுவும் கலோரியை கூட்டினதால உடற்பெருமனும் கூட வந்தது. அப்ப முதல் வந்து நாங்கள் இன்ஃபெக்ஷனால நாங்கள் கஷ்டப்பட்டாங்க. பேருந்து வந்து வேற ஒரு வருத்தம் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இப்ப இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் வந்து பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் வந்து எங்களோட உடம்புக்குள்ள வாருது, அதனால இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஆனால் இன்ஃப்ளமேஷன் அதுக்கு காரணம் வந்து எங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றத்தால எங்களுக்கு சரியான விளைவுகள் ஏற்படும். அதை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் அடுத்ததாக. அதற்கு போகும்போது வந்து இப்ப எங்களோட பெரியோர்கள் வந்து எப்படி ஒரு நல்ல உணவை சாப்பிடணும் முதலே சொல்லியிருக்காரு. சாதாரணமாக எங்களோட உணவுகள்ல வந்து மாப்பொருள் இருக்குது, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, அதை விட விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அப்ப எல்லாம் எங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் தேவை. எங்களுக்கு விட்டமின் ஆ, பே, சி, டி, ஏ மட்டும் இருக்குது, கே மட்டும் இருக்குது. ஆனா சில விட்டமின்ஸ்கள் வந்து ஒன்று கொழுப்பில கரையும், சில விட்டமின்ஸ் வந்து தண்ணில கரையும். ஏயும் டியும் ஏ கே வந்து கொழுப்பில கரையும், பியும் சியும் வந்து தண்ணில கரையும். அடுத்தது வந்து எங்களுக்கு முக்கியமா வந்து நாங்கள் கார்போஹைட்ரேட்டை எவ்வளவு சாப்பிடலாம் ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும். ஒரு 70 வயது கிலோ உள்ளவர் வந்து கிட்டத்தட்ட 175க்கு 200 கிராமுக்குள்ள கார்போஹைட்ரேட்டை சாப்பிடலாம். மற்றது புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் ஒரு 55ல 100 கிராம் மட்டும் சாப்பிடலாம். ஆனால் கொழுப்பு எடுத்துக்கொண்டால் 65ல 75 கிராம் மட்டும் சாப்பிடலாம். இது ஒரு 70 கிலோ ஆக்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்களோட முன்னோர்கள் வந்து இதை மட்டும் முக்கியமா அவர் சொன்னது வந்து நாங்கள் எங்களுக்கு மட்டும் சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு வந்து எங்களோட உடம்புல வந்து எத்தனையோ ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, அதாவது எங்களோட குடல்ல. அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பாக்டீரியாவுக்கு கூடி நாங்கள் சாப்பிடணும். அதுக்காண்டித்தான் அவர் முன்பு கூடி சொல்லியிருக்கார்கள் நார்ச்சத்து உள்ள சாப்பாடு மிக முக்கியம் என்று. அதுக்காண்டித்தான் எங்களுடைய ஆக்கள் பரம்பரையாயே கூடுதலாக கடலை வகையான சாப்பாடுகள், மரக்கறி வகையான சாப்பாடுகள், நார்ச்சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்காங்க. தானிய வகைகள், எல்லா தானிய வகைகளும். இது வந்து அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பாக்டீரியாக்களுக்கு சாப்பிடணும்னு முந்தைய சொல்லியிருக்காரு. அவர் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கார்கள். அப்படி விரதம் இருக்கிறத பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்காரு. சில சமயங்கள்ல சமய ரீதியாக பார்க்க போனோமா, அமாவாசை பருவங்கள்ல விரதங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல நல்ல நல்லது கிடைக்கும் என்று சொல்றாங்க. என்ன காரணம் என்றால் அவர்களின் கணிவின்படி அமாவாசை பருவம் காலங்கள்ல வந்து கெட்ட பாக்டீரியான்ற அளவு ஆக்டிவா இருக்கும். அப்ப நாங்கள் அந்த நேரம் சாப்பிடாம விட்டமா இருந்தாலும் அந்த கெட்ட பாக்டீரியான்ற அளவு குறைஞ்சிடும். அப்ப அதற்குரிய முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராயும் எங்களோட குடல்ல இருக்கிற பாக்டீரியா பற்றி அது இப்போ பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அதுதான் மிகவும் முக்கியமானது இப்ப எங்களுக்கு. அதால எவ்வளவு நன்மைகளை பெறலாம். அந்த குடல் பாக்டீரியாவை நாங்கள் சீராக வச்சிருந்தால் எங்களுக்கு கண்ண வருத்தங்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி தண்ணீர் குடிக்கணும் என்று. இப்ப நாங்கள் விடிய எழும்பின உடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 200 மில்லி சூடான நீர் குடிக்கலாம் எழும்பின உடனே. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் 150 மில்லி, ஒரு கிளாஸ் இருந்தா கிட்டத்தட்ட 150 மில்லி நீங்கள் குளிப்பதற்கு முன்பு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சில பேருக்கு வந்து குளிக்க வந்து சூடான சுடுதண்ணில குளிச்சால் வந்து உங்களுக்கு சில நேரம் பிளட் பிரஷர் குறையலாம். அப்ப அதால குளிக்கிற இடத்தே விழுந்துடுவீங்க. அப்ப தண்ணியை கொஞ்சம் குடிச்சா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது முக்கியம். அடுத்த சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்பும் அரை மணித்தியாலத்துக்கு பின்பும் சாப்பிட அரை மணித்தியாலத்துக்கு முன்பும் சாப்பிட்டு அரை மணித்தியாலத்துக்கு பிறகும் தான் தண்ணி குடிக்க சொல்லி இருக்கிறார்கள். தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கட இதுல எலோ பண்ண இல்லை. அப்ப அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி முதலும் குடிக்கலாம், அரை மணித்தியாலத்துக்கு முதல் அரை மணித்தியாலத்துக்கு பிறகு. என்ன மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கார்கள், நீங்க படுக்க முதலும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்க என்றால் அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். நீங்கள் படுத்திருக்க உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் அப்படியானது ஏற்படலாம், அது பிளட் பிரஷர் குறையலாம். அதுக்காண்டி ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சா அதை குறைக்கலாம் என்ற சிந்தனையில சொல்லியிருக்கிறார்கள். அப்படி முன்னோர்கள் பல விதமா எங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப வந்து நாங்கள்
நவீன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு கேட்க வந்து எங்களுக்கு உடற்பருமன் கூடிக்கொண்டு போகுது. உடற்பருமன் கூடுவது வந்து கன காரணங்கள். நாங்கள் இப்படி எங்களுக்கு வந்து நாங்கள் உடற்பருமன் கூடைக்கு எங்களோட உடம்புல வந்து கன மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாகவோ மெடிக்கல் டேர்மில் நாங்கள் சொல்லுவோம் மெட்டாபால் சிண்ட்ரோம் என்று. அதாவது வந்து உங்களுக்கு பிளட் பிரஷர் கூடியிருக்கும், உடல் இடை கூடியிருக்கும், பிளட் சுகர் கூடியிருக்கும், உங்களுக்கு அதோட கொலஸ்ட்ராலின் அளவு கூடியிருக்கும். இதுல மூன்று உங்களுக்கு பாசிட்டிவா இருந்திருந்தால் நாங்கள் அந்த நோயாளியை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கணும், அவருக்கு வருத்தம் பெறாமல் கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப இந்த மெட்டாபால் சிண்ட்ரோம்ன்றது முக்கியமான காரணம் வந்து எங்களோட உடற்பருமன் கூடைக்கு, அதாவது உடற்பருமன் கூடைக்கு நாங்கள் சாப்பாட்டின் அளவை கூட்டுறோம். அதாவது நாங்கள் அடிக்கடி சாப்பிடக்கு எங்களோட உடம்புக்கு நாங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்டை கூடுதலாக சாப்பிட்றதால குளுக்கோஸின் அளவு உடம்புக்கு போய்க்க எங்களோட குளுக்கோஸின் அளவு இரத்தத்துல கூடைக்க எங்களுக்கு அதுக்கு பிறகு எங்களுக்கு சதையில வந்து இன்சுலின் சுரக்கப்படும். அப்ப இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த ப்ரோசஸ். அப்போ ஒரு கட்டத்துல வந்து இப்ப இன்சுலின் தொழிற்பாடு வந்து எங்களுடைய பிளட் சுகரை வந்து இரத்தத்துல இருந்து கலங்களுக்குள்ள போக்கணும். அந்த இன்சுலின் அளவு வந்து கூடிக்கொண்டு போகும் எங்களோட பிளட் சுகர் கூடிச்சிருந்தா. அப்ப இன்சுலின் முக்கியமான தொழிற்பாடு வந்து பிளட் சுகரை பிளட்ல இருந்து கலங்களுக்குள்ள அந்த ஒன்றில் தசையில இருக்கிற கலங்கள் இல்லாட்டி லிவர்ல இருக்கிற கலங்களுக்கு அனுப்பணும். அப்பதான் அதுக்குள்ள சேவ் பண்ணி நாங்க வச்சிருப்போம், உங்களுக்கு தேவையான நேரம் பாவிக்கலாம். ஆனா நாங்கள் இப்ப 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டு கொண்டிருக்க எங்களோட குளுக்கோஸின் அளவு கூடிக்கொண்டு போய்க்க இன்சுலின் அளவு கூடிக்கொண்டு போகும். அப்ப இன்சுலின் தொழிற்பாடு குறையுது. இப்படி இந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டு போய்க்க இன்சுலின் தொழிற்பாடு குறையுது. அதை நாங்கள் சொல்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இப்போ நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கா பாவிச்சு சில ஆன்டிபயோட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் பண்ணாது, ஆன்டிபயோட்டிக்கா ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி எங்களோட இன்சுலினும் வந்து வேலை செய்யாது. அப்ப இன்சுலின் வந்து வேலை செய்யாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் எங்களோட கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் இருக்காது. அப்ப கலங்கள் சொல்லும் எங்களுக்கு எனர்ஜி தேவையான. அப்ப அது சிக்னல் போகும் மூளைக்கு, அப்ப எங்களுக்கு பசியை தூண்டும். அப்ப நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு சாப்பிட்டா பிறகு 1.5 மணித்தியாலத்தில் எங்களுக்கு திருப்பி பசிக்கிற மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம், திருப்பி சாப்பிடுவோம். அப்ப திருப்பி சாப்பிட எங்களுக்கு நாங்கள் உடற்பருமன் கூட்டிக் கொண்டு போவோம் ஒழிய என்ன பிரச்சனை கூடும். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த உடற்பருமன் கூடுறதுக்கும் எங்களுடைய உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுக்கும். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் எப்படி குறைக்கலாம்னு பார்க்கணும். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஏற்படைக்க வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற சுவமா இருக்கும். என்னென்னால் இப்ப நீங்கள் அடிக்கடி பசிக்கும், உங்களுக்கு டயர்டா இருக்கும், உங்களோட உடல் பருமன் கூடிக்கொண்டு போகும். நீங்கள் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் எப்படி ட்ரெயின் பண்ணாலும் உங்களோட உடம்பு குறையாது. அப்ப உடற்பருமன் கூடிக்கொண்டு போகும். அப்ப அதால வந்து அவர்களுக்கு சோர்வா இருக்கும், ஒரு யோசிக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் மந்தகதியெல்லாம் போய் கொண்டிருக்கும் இப்படியா இருக்கு. ஆனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சால், அதாவது வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நாங்கள் இன்சுலின் அளவை நாங்கள் அளந்து பார்க்கலாம் பிளட்ல. இப்ப இன்சுலின் வந்து சதையில இருந்து சுரக்க ப்ரோ இன்சுலின் வரும். அது வந்து அதுல கட் பண்ணப்படும், ஒரு அதுல இருக்கிற இன்சுலின் வந்து ஒரு அமினோசீரர், அதாவது வந்து புரோட்டீன். அது ஒரு கட் பண்ண ஒரு சின்ன துண்ட வழியில விடும் ஒரு வால் பகுதியை, அதை சொல்றது சேஃப் பெப்டிட். இது அளவை நாங்கள் பிளட்ல அளந்து பார்க்கலாம். அப்ப அளந்து பார்த்தா தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு இன்சுலின் அளவு உடம்புல இருக்குண்டு. அது மிக முக்கியம். இப்ப நாங்கள் மிக முக்கியமா எல்லாரும் கவனத்துக்கு எடுக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு 10 வருஷம் எடுக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் துவங்கி உங்களுக்கு உடம்பு பருமன் துவங்கி 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு காணலாம். ஏனென்றால் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க பிளட் சுகர் அளவு உங்களுக்கு நார்மலா இருக்கும், ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கூடவா இருக்கும். அப்ப நாங்கள் அப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, மக்களுக்கும் பிரச்சனை, டாக்டரும் பிரச்சனை. நான் டாக்டர் அப்படியும் அந்த இன்சுலின் இந்த அளவை பார்த்தால் தெரியும் அவருக்கு, உடலை பார்த்து இன்சுலின் அளவை பார்த்து பிளட் பிரஷர் அது எல்லாத்தையும் பார்த்தா இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், படிவை அட்வைஸ் பண்ணி இதை குடிக்கணும். அப்ப நாங்கள் இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் இவருக்கு இன்ஃப்ளமேஷன் உடம்புல கன வருஷமா இருந்திருக்காண்டு. அப்ப அதால் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனால் ஏற்படுற பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதால் ஏற்படுற வருத்தங்களால வந்து நாங்கள் கிட்டத்தட்ட என்னென்ன வருத்தங்கள் இப்படி உடற்பருமன் கூடைக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்க என்னென்ன வருத்தங்கள் வருமென்று பார்த்தோம் என்றால் அந்த வருத்தங்களை நாங்கள் சீராக்கலாம் விரதம் இருந்து உடலை குறைச்சு. அப்ப உங்களுக்கு இன்சுலின் அளவு கூடைக்க இன்ஃப்ளமேஷன் தரும். இன்ஃப்ளமேஷன்ன்றது
எங்களோட உடல்ல எல்லா பகுதிகளிலும் எல்லா கலங்களிலும் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் குறிப்பாக இருதய நோய் எடுத்தோம் என்றால் இரத்த குழாய் வழியை வந்து இரத்த குழாய்க்குள்ளவங்களுக்கு தொடர்ந்து இன்சுலின் பிளட் சுகர் கூடுதல் அறிக்கைக்கு வந்து அதுல ரியாக்ஷன் நடந்து உங்களோட இரத்த குழாய் விட்டங்க குறைஞ்சு இரத்த குழாய் அடைப்புக்கு வரும். அப்படி தொடர்ந்து இன்சுலின் கூட இருந்தால அப்ப அவர்களுக்கு ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரலாம், மற்றும்படி ஸ்ட்ரோக் வரலாம், அந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரம் மூளை வருத்தங்கள்ல கூட தாக்கம் இருக்கு. இப்படி இப்பத்தியான ஆராய்ச்சி சொல்லுது கூடுதலாக இன்சுலின் வருத்தம் இருக்கிறவர்களுக்கு டிமென்சியா வர்றதுக்கு மிகவும் சாத்தியக்கூறு உண்டு. அதே மாதிரி என்ன ஒன்று இருக்குது, இப்ப உங்களோட உடற்பருமன் கூடைக்கு உங்களோட உடல்ல வந்து யூரிக் ஆசிட்னு சொல்றது, யூரிக் ஆசிட் அளவும் கூடும். அதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு டிமென்சியா வரதுக்கு. அப்படி உடற்பருமன், பிளட் சுகர் அளவு, யூரின் சீட் அப்படி இருக்க உங்களுக்கு டிமென்சியா வரதுக்கு கூட காரணமா இருக்கும். அதாவது கட்டாயம் யூரிக் ஆசிட்னு சொல்றது டாக்டர் வந்து அந்த நாங்கள் சிறுநீரத்துல யூரின் பாஸ் பண்ணும்போது சிறுநீர் பாஸ் பண்ணும்போது ஏற்படுற யூரியா என்ற சரிவு கூடினது அப்படியா? இல்ல இது வந்து பிளட்ல அளந்து பாக்குறது யூரிக் ஆசிட். பிளட்ல அளந்து பாக்குறது. அப்ப இப்ப உங்களுக்கு இப்படி உடற்பருமன் ஏற்படுறதால இல்லாட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதால இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான் இப்ப நவீன விஞ்ஞானத்துல இதுதான் ஒரு மெயினா இது எப்படி கட்டுப்படுத்தலாம் எல்லாரும் யோசிக்கிறது. முந்தி உடற்பருமனை மட்டும் வைக்கிறது, இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். எனக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஹார்ட் ஸ்டேஷன் ஒரு ஆள் இருந்தவர், அவருக்கு உடற்பருமன் கூட. அவர் வந்து கிட்டத்தட்ட 1000 பேஷண்ட்டுக்கு பைபாஸ் ஆபரேஷன் செய்திருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு இயலாம போயிட்டுது. அப்ப அவர் சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர் ஆராய்ச்சியில ஈடுபட்டு தாங்கள் இவ்வளவு செய்தது வீணாண்டு. பேஷண்ட்டுக்கு நாங்கள் உண்மையான அடிப்படையான விளக்கத்தை கொடுக்காதாலே எல்லாரும் வந்து உடற்பருமனால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஹார்ட் அட்டாக் மற்றது பைபாஸ் எல்லாம் வந்து அந்த பிரச்சனை வருதுண்டும். அதுக்காக அவர் ஒரு புத்தகத்தை எழுதி தன் நோயாளிகளுக்கு எப்படி உடற்பருமனை குறைக்கிறது, எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கட்டுப்படுத்துறதுண்டு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்தது அப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வருமண்டு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கூட வந்து இப்ப நான் வளர்ந்த காலத்திலேயும் கூட சொல்லுவார்கள் வந்து இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கொழுப்பு ஒரு முக்கிய காரணம் உண்டு. இப்ப வந்து என்ன சொல்ல, இன்சுலின் தொழிற்பாடு இன்சுலின் வந்து என்ன செய்யுதுன்னா, இன்சுலின் இந்த ஹோர்மோன் வேலை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இன்சுலின் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஹோர்மோன் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வேலை செய்ய இந்த கோர்ட்டிசோலின் அளவு கூடும். கோர்ட்டிசோலின் அளவு கூடைக்கு வந்து கோர்ட்டிசோல் வந்து திருப்பி குளுக்கோஸின் அளவுங்களுக்கு கூட்டும். குளுக்கோஸின் அளவு கூட்டைக்கு இன்டிரெக்டா திருப்பி இன்சுலின் அளவு கூடும். அப்ப இன்சுலின் தொழிற்பாடு வந்து கூடிலே இருக்கிற குளுக்கோஸை வந்து கொழுப்பாக்கும், தசையில சேர்க்கிறதும் பிளட் சுகரை வந்து தசைக்கு அனுப்புறதும். அப்ப கொழுப்பின் அளவும் கூடிக்கொண்டு போகும். அதுல வந்து கொழுப்பில மாற்றங்கள் ஏற்படும், கொலஸ்ட்ரால்ல மாற்றம் ஏற்படும், எல்லாத்திலும் மாற்றம் ஏற்படும். இன்சுலின் கூட இருக்கிறதா, இன்சுலின் தொழிற்பாடு சரியில்லாம இருக்கிறதால மெயினா உண்மை அந்த முக்கிய காரணம் வந்து இன்சுலின் தொழிற்பாடு தான் காரணம். உங்களுக்கு உங்களோட உடம்புல இன்சுலின் இருக்குது, ஆனால் இன்சுலின் எங்கட ஒவ்வொரு களத்திலும் வந்து இன்சுலின் போறதுக்கு ஒரு துறப்பொண்டு இருக்கும். அந்த துறப்பை திறந்து விடணும். அந்த துறப்பு வேலை செய்யாது என்ற இன்சுலின் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்சுலின் உள்ளுக்கு போகாது. இன்சுலின் ஓடிக்கொண்டு தெரியும், உடம்பு வேலை செய்யாது. அப்ப இன்சுலின் அது ஒரு இன்ஃபிளமேஷன் கூட்டுற கருவியை தான் பாக்குறோம். இப்ப இன்சுலின் கூட இருந்தால் அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இன்சுலின் அளவை குறைக்க சொல்றது. குறைச்சி வச்சிருந்தால் இந்த டயபெட்டிஸ் 2 இருக்கிற பேஷண்ட் சுகமா இருக்கும். அதோட பெண்களுக்கு வந்து கூடி உடற்பருமன் இருக்கிற பெண்களுக்கு வந்து கணக்கு பிரச்சனை இருக்கு, பேசிய ஒன்று சொல்வார்கள். அதை வந்து ஆணவத்துல வந்து இன்ஃபிளமேஷன்ன்றது கிட்டத்தட்ட நீர்க்கோர்வை என்று சொல்லலாம் தமிழ்ல. நீர்த்தேக்கம், நீர்க்கோர்வை என்று சொல்லுவினோம் இந்தியால. அப்ப இந்த தண்ணித்தன்மை கூடிய அந்த பெண்களின் பெண்ணத்துல வந்து அது தொழிற்படாம இருக்கிறதால அந்த ஹோர்மோன் பிரச்சனை, ஹோர்மோனை கொடுக்கும். என்றால் எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்பா இருக்குது. இப்ப நாங்கள் உடல்ல இருக்கிற பாக்டீரியா மிகவும் முக்கியம் இந்த தொழிற்பாட்டுக்கு, இன்சுலின் தொழிற்பாடு மற்றது ஹோர்மோன் தொழிற்பாட்டுக்கு. பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் அந்த பீரியட், மாதவிடா பீரியட்ல வந்து பிரச்சனை வரும். இரண்டாவது உடற்பருமன் இருக்கும். அதுல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது ஒரு காரணம். இந்த உடற்பருமன் கூடுறதுக்கும் இந்த தொழிற்பாடு மென்ஸ்ட்ரேஷன் தொழிற்பாட்டுக்கும். அப்ப அது ஒரு பின்பை நாங்கள் பேர்ந்திருக்க அடுப்போம். அது ஒரு காரணம் கட்டாயம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு. பிள்ளை அப்படி இருந்தால் பிள்ளை வர்றதுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கும். அப்ப சரியான பிரச்சனை, மயிர்கள் தேவையில்லாத முகத்துல வளரும். அப்படி அதுக்கு சரியான பிரச்சனை. அதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு டிப்ரெஷனை கூடி கொடுக்கும், மன வருத்தத்தை கூடி கொடுக்கும். அப்ப
இன்சுலின் தனியா ஒரு நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லி போட்டு போயிடலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் 2 அதோட போய் அதோட முடிஞ்சிருவாண்டு. உடம்புல இருக்கிற எல்லா அங்கத்தையும் தாக்குது. அதால வந்து எல்லா அங்கத்திலும் உங்களோட கண்ணுல பாதிப்பு வரும், மூளையில பாதிப்பு வரும், உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உங்களோட உடம்பு கூடக்கு உங்களுக்கு வந்து இறப்பை குழாய்க்கும் இருக்கிற ஒரு மசில்ஸ் வந்து இதா போடும். அதால உங்களுக்கு அமிலத்தன்மை மேல வேற பார்க்கும், புளிச்சு கொண்டு வரும், அந்த பிரச்சனைகள் கூடும். அந்த லொக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மசில்ஸ் இருக்க மூடி மறைக்கிறதுக்கு ஒரு அந்த மசில்ஸ் தொழிற்பாடு பிரச்சனை வரைக்கும். ஏனென்றால் வயிற்றின் அளவு கூடைக்க உங்களுக்கு மேல தள்ளி கொண்டு நிற்கும். அப்ப வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மையில் மேல வேற பார்க்கும், அந்த பிடிச்சு கொண்டு வரும். வந்து வேற மருந்து எடுக்கணும். அந்த மருந்து எடுத்தா அது இன்னும் சைட் எஃபெக்ட் கூடும் அந்த மருந்து எடுத்தாலே. அடுத்தது முக்கியமா கவனிக்க வேணும் வந்து நாங்கள் இப்படி உடற்பருமன் கூடிக்க எங்களுக்கு அந்த நித்திர உழைக்க குரட்டை விட்டு பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் ஆபரேஷன் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு. அப்படியான தொண்டையில பெருமன் கூடி இரவில நித்திர உழைக்க மூச்செடுக்கிற பிரச்சனை வரும், நித்திர எடுக்கிற சில நேரம் மூச்சு நிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரும். அப்படியானாக்களுக்கு நாங்கள் இஎன்டிக்கு அனுப்பி அவர்கள் இரவு நேரம் நித்திரை எப்படி இருக்குன்னு பார்த்து அவன் ரெஸ்பிரேஷன் அவ்வளவு சுவாசிக்கிறது எப்படி இருக்குன்னு ஆக்சிஜன் அளவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆபரேஷன் செய்யறதோ இல்லையோன்னு வரும் அந்த பிரச்சனை. சில பேருக்கு அந்த மிஷினை கொடுத்து பாவிக்க சொல்லி. அப்ப எல்லாம் உடற்பருமன் கூடுறதால எங்களுக்கு இனிமேல் என்ற பக்க விளைவுகள், இனிமேல் பிரச்சனை தான் கூடிக்கொண்டு போகுது. அதாவது அந்த இன்சுலின் கூடுறதால எங்களுக்கு உடல்ல வந்து கூடுதலா வந்து உடற்பருமன் கூடுது. அதே நேரம் இந்த கொழுப்பு தன்மை வந்து இந்த வயிற்று பக்கத்துல கூடுது. அப்ப எங்களுக்கு 2 விதமான கொழுப்பு இருக்குது. ஒன்று வந்து தசைக்கு கீழே இருக்கிற கொழுப்பு, அடுத்த கொழுப்பு வந்து எங்கட உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளை சுத்தி வர இருக்கும் கொழுப்பு இருக்கும், ஒரு மெல்லிய தோலோட. ஆனால் இப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவர்களுக்கு உடற்பருமன் கூடினாக்களோ அதுல தடிப்பு கூடி இருக்கும். அது சரியான சுற்ற வர கணக்கு தடிப்புல மொத்தமான கொழுப்பு தன்மை அந்த எங்கட இருதயத்தை சுற்றி, சதையை சுற்றி, லீவரை சுற்றி அப்படி எல்லா இடத்துலயும் வந்துடும். அப்படி அதுல தொழிற்பாடுகளும் குறைஞ்சிடும். நீங்கள் ஒரு 11 வயது உடற்பருமன் கூடின 11 வயது பிள்ளையை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை லிவரை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு லிவர் எல்லாம் வெள்ளையா இருக்கு, வேண்டாம் கொழுப்பு. அப்ப இதை சொல்றது நான் ஆல்கோஹோலிக் லிவர், ஃபேட்டி லிவர் சொல்றது. அது ஆல்கோஹோல் முந்தி வளமையா நாங்கள் ஆல்கோஹோல் பாவிக்கிறார்கள் தான் கொழுப்பில இந்த லிவர்ல பிரச்சனை வரும்னு சொல்லுவோம். ஆனா இப்ப பிரச்சனை வர்றது, கூடுதலான பிரச்சனை வர்றது ஆல்கோஹோல் குடிக்காத ஆக்களுக்கே வருது அந்த பிரச்சனை, உடற்பருமனால வருது. கூட என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா ஆல்கோஹோல் குடிக்கணும்னு கேட்க தேவையில்லை. சின்ன பிள்ளைகளா சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா முக்கியமாக நவீன உலகத்துல வந்து சந்தைக்கு சந்தை மெக்டோனால்ட்ஸும் பர்கர் கிங்கும் வந்து வந்து ஜங்க் ஃபுட்டை தான் பிள்ளைகள் வாங்கி சாப்பிடுறது. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு எல்லா உறுப்புகளிலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதோட உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இப்ப ஆண்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் பிரச்சனை கூடியதால ஏற்படுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதால வந்து இந்த இரண்டலங்கட இரத்தோட்டம் வந்து ஆண் உறுப்புக்கு போற இரத்தோட்டத்தினால குறையும். இரத்த குழாயின் விட்டம் குறைய இரத்தோட்டம் குறையும். அதால அந்த பிரச்சனை வரும். அப்ப இந்த குடும்ப பிரச்சனையே இதுக்குள்ள வரும் கன பேருக்கு, அந்த உடற்பருமன் இருக்கிறார்களுக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கவனத்துக்கு எடுத்தா தான் அந்த எடுத்து மக்கள் எப்படி நாங்கள் இதை குறைக்கலாம். இப்ப கடைசி 15-20 வருஷமா வந்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்றது, நீங்கள் போய் கொஞ்சமா சாப்பிட்டு கூட எக்ஸசைஸ் செய்யுங்க. அதைத்தான் எல்லா டாக்டர்ஸும் எல்லாத்தையும் கடைசியில, ஏன்னா கடைசி 20 வருஷமா அந்த நிறை குறையில நிறை கூடிக்கொண்டே போயினோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறது வேறு என்ன விதமாக இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி பார்க்க வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்குது. விரதம் இருக்கிறதால மக்கள் ஊர்ல வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து இப்ப ஊருக்கு ஊர் வந்து கோயில்கள் இருக்கு, கோயில்ல திருவிழா நடக்கும். உதாரணமா நல்லூரையோ எல்லாரும் மருதடி விநாயகர் உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க நடக்கிற திருவிழா காலங்கள் 25 நாள் நல்லூர்ல திருவிழான்னு சொன்னா எங்களோட சனம் வந்து விரதம் இருக்கும். ஒரு நேரம் தான் சாப்பிடுவார்கள். என்ன இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி. இது வந்து ஒரு நீங்க சொல்ற இந்த நோய்களுக்கு ஒரு இப்போ ஒரு நலமான வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த நாளையில எங்களோட கோயில்களை நோக்கி விரதங்கள் இருக்கிறது ஒரு வழிமுறை. அந்த நேரம் சமயத்தையும் கல்ச்சரையும் இதையும் சேர்த்து மக்களுக்கு சொன்னதாலே அவர் அப்படி பின்பற்றினார்கள். இப்பொழுது வந்து மக்கள் அப்படி பின்பற்றினாலும் அவர்கள் என்ன பிரச்சனை, அவர் சாப்பாடுற விதம் தான் பிரச்சனை. எத்தனை நேரம் சாப்பிடுறார்கள் பிரச்சனை, என்ன சாப்பாட்டு சாப்பிடுறார்கள் பிரச்சனை.
இப்ப சாப்பிடறதுக்குன்னு ஒரு நேரம் எந்த நேரம் ஒருக்கா கோப்பி அடுத்தது பிஸ்கெட் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். வேலையில அடிக்கடி பிரேக் எடுத்துக்கொண்டு இன்டர்வலுக்கு போய் எல்லாம் நடுவிலும் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். கோப்பி குடிக்கிறதாலே பிரச்சனையா டாக்டர்? இல்ல தனி கோப்பி குடிக்கிறதால பிரச்சனை இல்லை. அதனால சாப்பிடுறதால பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நாங்கள் எங்களோட இன்சுலின் அளவை எவ்வளவுக்கு குறைவா வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்ல. அப்ப அதுக்காண்டித்தான் நாங்க சொல்றது வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இன்டர்வலுக்குள்ள சாப்பிடணும். என்ன சாப்பிடா அந்த சாப்பாட்டு நல்ல சாப்பாட்டை சாப்பிடணும். சத்துள்ள உணவாயும் நார்ச்சத்துள்ள உணவாயும் பழங்களும் மரக்கறி வளையம். எங்களோட முன்னோர்கள் வந்து சாப்பிடுறதுக்குன்னு சொல்லியிருக்காரு எந்த சாப்பாடு என்ன நேரம் சாப்பிடணும் வேண்டும். இப்ப குறிப்பாக நீங்கள் பழம் சாப்பிட்டீங்கள் என்றால் அது ஒரு மணித்தியாலம் இறப்பையில, ஒரு மணித்தியாலம் சிறு உடல்ல, ஒரு மணித்தியாலம் பெருங்குடல்ல 3 மணித்தியாலத்துல செவிப்பாடு அடைஞ்சிடும். அட்லீஸ்ட் உங்களோட இறப்பையில இருந்து ஒரு மணித்தியாலத்துல உள்ள மற்ற பக்கம் கீழே போயிடும். அதே நேரம் நீங்கள் ஒரு மரக்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஒரு இடத்துல இருக்கும். 2 மணித்தியாலம் இறப்பையில, 2 மணித்தியாலம் சிறுகுடல்ல, 2 மணித்தியாலம் பெருங்குடல்ல. அப்ப நீங்கள் மரக்கறியை சாப்பிட்டுட்டு இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டீங்க என்றால் அது பழத்தோட தள்ளி போடும் மரக்கறி வழியில. அப்ப மரக்கறி வடிவா சமிபாட்டு அடையாம போடும். அப்ப சமிபாட்டு அடையாட்டி அந்த சிறுகுடல் பெருங்குடல்ல அதுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சப்படாது. அப்படியான பிரச்சனை இருக்கிறார்கள். இதை கவனத்தில் எடுக்கணும். இந்த சாப்பாடு இந்த நேரத்தில் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு சாப்பிடலாம் அப்படி பிரச்சனை இருக்கிறார்கள். அடுத்தது வந்து பயறு கடலை வகை தானிய வகை கிட்டத்தட்ட 6 மணித்தியாலும் ஒவ்வொரு இடத்தையும் தங்கி இருக்கும். அப்ப 18 மணித்தியாலும் செல்லும் இது முடிகிறதுக்கு. ஆனால் இதே நேரம் மாம்சத்தை சாப்பிட்டீங்களா, இறைச்சி மீன் முட்டைகளை சாப்பிட்டீங்களோ ஒவ்வொரு இடத்தையும் கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் இருக்கும். அப்ப அது முடிகிறதுக்கு 72 மணித்தியாலம் செல்லும் பூரண செம்மைப்பாடு அடைகிறதுக்கு. இதுக்காகத்தான் எங்கட முன்னோர் சொல்லிக்க நீ முன்னாலே முதல் சாப்பாடாக்க மாம்சம் சாப்பிட கூட கோயிலுக்கு போறோம்டா. இதுதான் காரணமா இருக்கலாம். அப்படி இருக்கலாம். அப்ப நாங்கள எந்தெந்த சாப்பாடு எந்த நேரம் சாப்பிடணும்ன்றது முக்கியம். அதே மாமிசத்துல வந்து டாக்டர் வந்து அந்த சிவப்பிறச்சின்னு சொல்லுறோம் இல்ல, அந்த மாட்டிறச்சி எல்லாம் சிவப்பிறச்சியா இருக்கும். அந்த சிவப்பிறச்சியாலும் மற்ற கடல் உணவு சாப்பிடுறது அதுலயும் வித்தியாசங்கள் இருக்குதானே? இப்ப என்னென்றால் இப்ப கடைசியா ஒரு 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 அமெரிக்கன் ரிசர்ச்சர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேப்பர்ஸை படிச்சு ஒரு புத்தகம் எழுதினவர். 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவற்ற தாய் வந்து ஒரு இருதய நோய்க்காரி. 66 வயதுல அவருக்கு இருதய நோய் வந்து டாக்டர்ஸ் கைவிட்டு நம்ம நீ வாழையில ஆண்டு. அந்த 66 வயதுல அவ வந்து எல்லா மாமிச உணவுகளையும் விட்டு தனிய மரக்கறி வகைகளுக்கு மாறி 96 வயது மட்டும் இருந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் அந்த ஆராய்ச்சிகளை செய்து அவற்றை ரெக்கமெண்ட் வந்து கூடுதலான அளவு நீங்கள் மரக்கறி பழங்கள் சாப்பாடுகள் நற்சத்துள்ள சாப்பாடு தான் நல்லம். ஆனால் இப்படி விரும்புகிறார்கள் கட்டாயம் மீன் உணவை சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம கிழமையில ஒரு கால் அடிக்கல மாதத்துல 2-3 தினம் சாப்பிடலாம். இறைச்சி வகைகளை அப்படி விரும்பினாக்கள் 2-3 தினம் சாப்பிடலாமே ஒழிய ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. இதில் நான் அதுக்கு ஆராய்ச்சியின்படி நாங்கள் இந்த அடுத்த வெறும் அந்த விஞ்ஞானத்தின் விளக்கம் படிவா சொல்லி இருக்கிறேன் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விளக்கம் இருக்கு, என்ன காரணத்துக்காக நீங்க அவாய்ட் பண்றவன் எந்தெந்த இரசாயன தாக்கத்தை எப்படி அது தடுக்குதுண்டு. ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் டாக்டர். வந்து எங்கள் மக்கள் என்ன உலகத்துல மக்களுடைய உடல்நலம் சார்ந்த ஒரு விடயம், உணவு உட்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஒரு பகுதியில முடியாத ஒரு விடயம். நாங்கள் எப்படியும் ஒரு 2-3-4 பகுதிகளாக ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் சொல்லி கொண்டு வர வேணும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் வந்து இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசி இருக்கின்றோம். இன்றைய முதலாவது பகுதியை நான் இன்றைக்கு இதோட நிப்பாட்டி கொண்டு 2வது பகுதியிலிருந்து நாங்கள் தொடர்வோம். 3வது பகுதியில வந்து அடுத்த பகுதி ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அப்ப இன்றைய பகுதியை இத்திரன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியில் சந்திப்போம் டாக்டர். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் டாக்டர். நன்றி.